ஹலோ இல்லத்தரசிகளே, வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் தான். வெயில் பயங்கரமாக அடிக்குது. பார்த்திங்களா, காலையில் எவ்வளோ வெயில் அடிக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் அதிகமாக தண்ணி குடிங்க. குறைஞ்சபட்சம் 2 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. ஏன்னா உடம்பு ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. இனிமேல் வெயில் ஸ்டார்ட் ஆகிடும். நான் எழுந்தோன்னே அப்புறம் தம்பி எழுந்துட்டான். இன்றைக்கி காலையில் மார்னிங் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கடையிலும் ரசமும் தான் பண்ணேன். கத்திரிக்காய் கடையில்னால் வேறு ஒன்றும் இல்லை. கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து வரமிளகா போட்டு தாளித்து இறக்குனா முடிஞ்சுது. அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டோட தறியில் செஞ்ச அதாவது புது டிசைன் இது. ஸோ அவர் வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுறதுக்காக எடுத்து வந்திருந்தார். கடைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன், இது இப்போ இதானதுக்கப்புறம் என்கிட்ட செஞ்சிட்டதுக்கப்புறம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ அழகாக இதாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து ப்ளவுஸும் அதே பார்டரில் இருக்க அதே டிசைன் தான். சாரீ சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து எங்கள் புது தறியில் போட்டால் புது சாரீ இது. அதுக்கப்புறம் தம்பி பார்த்திங்களா, செம்ம அடம் பண்ணுறான். இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பயங்கர அடம் பண்ணுறான். என் வீட்டுக்கு வர எல்லாருமே இதாக கேட்பாங்க, எப்படி இவ்வளோ பொருள் வச்சுருக்கிறது கலைக்க மாட்டானா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி பாருங்கள், அந்த ஸ்டிக்கரை பிக்கிறதுக்கு அவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கான். விளையாடி முடிச்சுட்டு இப்போ சார் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. இவருக்கு என்ன இந்த பாட்டு புரியுதுன்னு தெரியல. இந்த பாட்டை உட்காந்து இவன் பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் ஈவினிங் பக்கமாக காஃபி வச்சு குடிச்சிட்டு கொண்டார வெளியே நடக்கலான்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் காஃபி வைக்க பால் வாங்கியிருந்தேன். இங்கே பக்கத்துலேயே எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்டே வந்து பால் மாட்டுப்பாலே வாங்கிக்குவோம். எனக்கு மட்டும்தான் பால், தம்பிக்கு நான் வந்து மாட்டுப்பால் பழகலை. ப்ரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். தம்பிக்கு இன்னும் 1 இயர் ஆகலை. ஸோ 1 இயர் ஆனதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து மாட்டுப்பால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஈவினிங் பக்கமாக வறுக்கி வச்சு காஃபி குடிச்சிட்டு வெளியே தான் உட்காந்து வேடிக்கை பார்க்கலான்னு வந்தேன். வெளியே ஒரு துளி காற்று கூட இல்லை பாருங்களேன். ஒரு இலை கூட அசையலை. ஏன்னா வெயில் காலம் வந்துருச்சுனாவே இதுதான். ஈவினிங் கூட காற்று வராது. ஒரு 7 மணி பக்கமாக தான் கொஞ்சமாக காற்றடிக்கும். அதுக்கப்புறம் நானும் தம்பி வெளியே சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இவனை பார்த்தீங்களா, கேமராவை ஆன் பண்ண உடனே என்னமோ கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டான். ஃப்யூச்சரில் பெரிய ஆக்டராக வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே நான் சொல்லலை. கேமராவை ஆன் பண்ண உடனே அவன் பாட்டு கை தட்டிகிட்டு இருந்தான். இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன ஒன்று பண்ணுற மாதிரி. அப்புறம் நைட்டுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ், அதாவது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். தேங்க்யூ.